ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஊட்டி தான் வழக்கம் போல் வந்திருக்கோம். ஆனால் ஊட்டியில் எல்லாரும் போகிற ஸ்பாட் இந்த வாட்டி நம்ம போகல. நிறையா போகாத இடங்கள் சந்தா போய் சூப்பரான லொக்கேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அழகான ரம்மியமான கிளிப்ஸ்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சுற்றுறது எல்லாமே எனக்கு தம்பி கூட தான். தம்பி பேர் ஆரிஸ். ஸோ வாங்க வீடியோ. ஹாய் மக்களே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வழக்கமாக ஊட்டினாலே நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி தான் போடுவாங்க. ஆனால் ஊட்டிக்கு ஷாப்பிங்கும் போக முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் காலையில் கிளம்பி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் வழக்கமான டூரிஸ்ட் பிளேசஸ் இல்லாமல் நிறைய ஹிடன் பிளேசஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாலையும் பயங்கரமாக வைரலான ஒரு ஸ்பாட்டு. இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் போகணுன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வழியாக ஊட்டி ஏறாமல் கோத்தகிரி வழியாக ஏறினீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் இல்லை ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவலிங்கில் இந்த ஸ்பாட்டு நீங்கள் ரீச் ஆயிடுவீங்க. போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். குன்னூர் ரூட்டோட இந்த ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பாட்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு செம்மையான பிளேஸாக இருக்கும். ஸோ நாங்களும் ஃபோட்டோஸ் ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மக்களே, ஒரு செம்மையான ஸ்பாட்டில் இருக்கும். இன்னைக்கு ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி வழியாக ஊட்டி போகிறதா பிளானு. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. கோத்தகிரி டு குன்னூருக்கு இந்த இடத்த காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டு. ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீ இலையெல்லாம் இருக்கும். சும்மா ரோட்லேயே அப்படி காடு மாதிரி முளைச்சிருக்குது. இது எல்லாமே டீ இலை தான். அது மட்டும் இல்லை, ஒரு சவுண்டு உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். நான் அமைதியாக இருக்கிறேன், என்ன பாருங்கள். அது என்ன சவுண்டுனா, பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது, சின்ன ஆறு. அங்கே தண்ணியிலேருந்து இருக்கணும். அப்படி ஒருகான் எப்படி இருக்கு ஸ்பாட்டு? வேற லெவலில் இருக்கா? எப்படி கூட்டு வந்திருக்கோம் பாரு. ஆக்சுவலாக லஞ்செல்லாம் கொண்டு வந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்த பொதுவாக நாங்கள் அடிக்கடி ஹில்ஸ் ஏதோ ஒரு இடத்துல சாப்பிடுவோம். பட் இந்த வாட்டி நான் அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி ஒரு செம தெறிக்க விடுற மாதிரி ஸ்பாட் மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கினா சின்ன குண்டு குண்டுன்னு இருக்கும். ஸோ லஞ்ச் திருப்தியாக முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த ரூட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிராமத்துக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். அந்த ஃபீலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக எந்த டூரிஸ்ட்டும் இந்த ரூட்டில் வரமாட்டாங்க. ரொம்ப காமாக இருக்கும். தெரிஞ்சவங்க மட்டும் தான் போக முடியும். ஆனால் ரொம்ப ஆபத்தில் ஒன்றும் கிடையாது. நான் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அப்படியே நேராக போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் ஒன்று வரும். இது சரியான வியூ பாயிண்ட்டுங்க. தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். இப்போ சம்மர் சீசனுங்கிறக்காட்டி தண்ணி இல்லை. மழை காலத்தில் வந்தோம்னா பட்டைய கலப்பு இந்த ஏரியா. இது கூட சாப்பிட்றதுக்கு ஒரு செமையான ஸ்பாட்டாக இருக்கும். இந்த ஸ்பாட்டில் அப்படியே உட்காந்தோம்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த வியூவை அந்த நேச்சரை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு அழகான ஸ்பாட்டு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த ஸ்பாட்டை முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம டால்ஃபின் நோஸ் அப்படிங்கிற பிளேஸுக்கு தான் போக போகிறோம். ஏன்னா சின்னதாக கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும். அங்கே இந்த தைலம், அதுக்கப்புறம் அந்த டீ தூள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஆயில் ஃபேக்ட்ரி. அதையும் நான் காமிக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகும்போது நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அது ஊட்டியாகட்டும், கொடைக்கானல் ஆகட்டும், இல்லை கோத்தகிரி, இல்லை குன்னூர், எந்த பிளேஸுக்கு போனாலும் சரி, சிறுத்தை கரடி நடமாட்டம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ காரில் போகிறவங்க அன்னோன் பிளேசஸில் காரை விட்டு இறங்காதீங்க. அதே மாதிரி பைக்கில் போகிறவங்க
போகிறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இது ஜஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி பிளேசஸ்க்கு போகும்போது. பொதுவாக நாங்கள் ஊட்டிக்கு வரும்போது எல்லாமே வந்து டீ தூள் இல்லை வந்து ஆயில் ஏதாவது வாங்கணும்னு சொன்னால் குறிப்பாக இந்த கடைக்கு வருவோம். ஊட்டியில் லட்ச கடை இருக்குது, பட் எங்களுக்கு இந்த கடை வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கடை. ஏன்னா இங்கேயும் ஆயில் ஃபேக்ட்ரி இருக்குது, ப்ளஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த கடையோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த சைடு வந்தாலும் கண்டிப்பாக இங்கே வாங்குங்க, பெஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றும் 100 இலை போட்டு சீல் பண்ணி கீழே பர்னஸ் இருக்கு 8 மணி நேரம் நல்லா கொதிக்கும். ஸ்டீம் இருக்கு, அது ஸ்டீம் தண்ணி இருக்கும். ஒரு 2 லேயர் இருக்கு. மேல இருக்கிறது ஆயிலும் கீழே இருக்கிற தண்ணி. இதை மிஷின்ல எடுத்துட்டு போயிட்டு ஃபில்டர் பண்ணாங்க, பேக் பண்ணி இங்க சேல் பண்ணும். இதே மாதிரி தான் வேற ஒரு தையல் இருக்கு, நீலகிரி தையல், மூட்டொலி தையல் இருக்கு, தலைமுடிக்கு சொல்லிட்டு வேற ஒரு ஆயில் இருக்கு. என்னென்ன ஆயில் எதாவது யூஸ் பண்றது உள்ள சொல்லிடுவாங்க. நீங்க வரும்போது டீ கார்டன் பாத்துருங்க, டீ தோட்டம் மொத்தம் 2000 ஏக்கர் இருக்கு. பழைய சீனாட்டு மும்தாஸ் அது அவங்க 90 இயர்ஸ் ஹிந்தி. அவங்க ஹஸ்பண்ட் மதுவானி கீழே வந்து நான் ஃபேக்டரி கூட இருக்கு. ஃபேக்டரி அவுட்லெட் தான் இருக்கு. டீ தரவா குடிச்சு பாருங்க, ஒரு டீ தூள் வாங்கிக்கலாம். நீ வாங்கிட்டு இதுல டவுட் இருந்தா கூட இங்க கிச்சன் இருக்கு, ஆளுங்க கொடுத்துருவாங்க. டீ போட்டு போது குடிச்சாரு. ஓகே இந்த ஷாப்பில் ஆயில் மட்டும் கிடையாதுங்க, டீ தூளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ எல்லாமே டேஸ்ட் தருவாங்க, நீங்கள் டேஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு வந்து பண்ணாலும் அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். அதே மாதிரி ஆயில் வந்து இவங்களே காய்ச்சனங்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அவங்களால வாங்க முடியும். அதே மாதிரி ரேட்டும் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஷாப்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டீட்டெயில்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க நம்ம ஏதோ பார்க் போக போறோம். ஊட்டிக்கு எக்ஸ்பெஷலாக நாங்கள் வர்றது பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று ஷாப்பிங் பண்ணணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் பார்க்கணும். அனிமல்ஸ் இந்த வாட்டி வந்து பெருசாக பார்க்க முடியல. யூஸ்வலாக நாங்கள் கரடி பார்த்துருக்கோம், சிறுத்தை பார்த்துருக்கோம். இந்த வாட்டி வந்து சம்மர் சீசன்னால பெரிய அனிமல்ஸ் வந்து வெளியே எங்கேயும் இல்லை. பட் இந்த காட்டெருமை பாருங்கள் என்ன சைஸ் இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இதுவே குட்டி தான், இதோட பெரிய சைஸ்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா சேரிங் கிராஸ். ஊட்டி வந்துட்டு இந்த சேரிங் கிராஸில் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணாட்டியும் இல்லை ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டாட்டியும் அந்த ட்ரிப்பே ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங்க்கும் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கும் ஒரு பேர் போன இடம் இந்த ஸ்பாட்டு. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்தையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஊட்டி வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த வெஜிடபிள் மோமோஸ் சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா மற்ற இடத்துல சாப்பிட்றதோட இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே விளையிற அந்த ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸை வச்சு பண்ணுறாங்க. இந்த டேஸ்ட் நான்வெஜ் மோமோஸில் கூட கிடைக்காது, ஏன் வேறு எந்த ஊர்லேயும் கிடைக்காது. ஸோ ஊட்டி வந்தீங்கன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், லண்டன் ஃபேமஸ் ஸ்ட்ராபெரி சாக்லேட் இங்கே கிடைக்குது. அதோட டீட்டெயில்ஸ் நான் வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மிட் நைட்டில் வந்து ஊட்டியில் வந்து அந்த மிட் நைட்டில் 11 மணி. ஸோ 11 மணிக்கு வந்து ஒரு வாக்கிங் அப்படியே போயிட்டு வந்தோம். கிளைமேட் பார்த்திங்கன்னா பட்டை கிளப்பிடுச்சு. இது வந்து சம்மர் சீசன், இது வந்து சீசனே கிடையாது ஊட்டியை பொறுத்தளவுக்கு. ஆனால் இப்போயே பார்த்தீங்கன்னா 16 டிகிரி இருக்குது. நான் அதை உங்களுக்கு ரிப்போர்ட் காமிக்கிறேன்.
இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டைம். இந்த டைம் நீங்கள் ஊட்டிக்கு வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பட்ஜெட் டூர் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த டைம் ஒரு ரைட் டைம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஹோட்டல்ஸில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. எங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கிடச்சிது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த நேரத்தில் வந்து கட்டில ரோடு கிராஸ் பண்ணணும். ஆமாம், நாங்கள் எதிர்பார்த்தா போனோம். தெரிஞ்சவங்க இந்த பக்கத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சொன்னாங்க, வந்து சிசிடிவியில் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கரடி பார்த்துருக்காங்க. அண்ட் வந்து சிறுத்தை நடமாட்டம் வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் தான் அப்படியே ஒரு வாக்கிங் போனோம். அதெல்லாம் என்னால் எடுக்க முடியல, ஏன்னா லைட் வெளிச்சம் இல்லை, சரியாக கேப்சர் பண்ண முடியல. எனக்கு அந்த குளிரில் வந்து இது நல்லா குளிர் அடிச்சது, ஸ்வெட்டர் போட்டோம், அப்படி ஒரு குளிர். ஆமாம், 16 டிகிரி 16 டிகிரிங்கிறது என்ன பயங்கரமான குளிர், அப்படிதான் இருக்கும். மடங்கு. ஆமாம்மா, நம்ம நார்மலாக வர்றதோட பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ வந்து இன்னைக்கு வந்து எதுவுமே நாங்கள் பிளான் பண்ணல, அப்படியே வந்தோம், அப்படியே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏர்லி மார்னிங் ஏதாவது கேப்சர் பண்ண முடியுதா வித்தியாசமாக? ஏன்னா யூஸ்வலாக வந்து ஊட்டி வந்து குளிரில் வாகி நடுங்குது. எல்லா ஸ்பாட்டும் நம்ம எல்லா ஸ்பாட்டும் போய் வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ வந்து நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடிஞ்சா நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய், குட் நைட். மாட்டாங்க. சரி சரி சரி. குத்தாத்துல போய் வேணா நின்னு பாத்துக்கலாம். ஆனா இப்போ வந்து அது கும்பிட்டுக்கு வர்றாங்க. அது அவங்க ஆளுங்க மட்டும் ஜனவரி டைம்ல கும்பிடுவாங்க பூசாரியா இருந்தது கோயில்ல. அதனால தமிழ் ஆளுங்க அங்க விட அதான் அங்க போட்டிருக்காங்க டூரிஸ்ட் நாட் அலௌட், அவங்களுக்கு மட்டும் தான். ஆமாப்பா, இத பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி டீ எஸ்டேட் யாருமே பார்த்திருக்க முடியாது. என்ன மாதிரி டீ எஸ்டேட், அந்த உச்சியிலிருந்து மலை உச்சியிலிருந்து கீழே வரைக்கும் டீ எஸ்டேட் தான். சும்மா தேய்ச்சாலே வரும். சரி.